வெல்கம் டு மை சேனல். ஆரஞ்சு பழ ஜூஸ். இந்த ஆரஞ்சு பழ ஜூஸ் சாப்பிட்டாலும் சரி, டெய்லி நம்ம ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டாலும் சரி, அதோட நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இரத்த குழாயில் சேரும் கெட்ட கொழுப்பினை அகற்றும், ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும், உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நச்சுக்களை வெளியேற்றுகிறது, உடல் எடை குறைக்கும், இதய நோய் பிரச்சனையை வராமல் தடுக்கிறது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் உள்ள புற்றுநோயை உருவாகும் செல்களை அழித்து உடலை பாதுகாக்கும், புற்றுநோய் வராமல் தடுக்கும். வைட்டமின் சி உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்கிறது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும். இது ஆண்களின் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. ஈறுகளில் வீக்கம், சொத்தைப்பல், வாய் கிருமிகள் கட்டுப்படுத்தும், நல்ல தூக்கம் வரும், சரும பிரச்சனையை சரி செய்கிறது, வெயில் காலங்களில் உண்டாகும் அக்கி, தோல் வியாதிகள், மஞ்சக்காமலை, டைபாய்டு இவைகளில் இருந்து நம்மை காக்கிறது, கண்புரை உருவாகுவதை அபாயத்தை குறைக்கிறது, உடல் சூட்டை குறைக்கும், சிறுநீர் எரிச்சல் கோளாறுகளை சரி செய்கிறது, இரத்த உற்பத்தியை அதிகரிக்க செய்கிறது, இரத்த சோகையை சரி செய்கிறது, சளி, ஆஸ்மா, நுரையீரல் கோளாறு, சுவாச கோளாறு, காசநோய் போன்றவற்றை குணப்படுத்தக்கூடியது, மூட்டு வலி, உடலில் அதிக உப்புச்சத்து, கொலஸ்ட்ரால், இரத்த அழுத்தம் இவைகளுக்கு சிறந்த கனியாக உள்ளது ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு பழம் 6 எடுத்துருக்கேன், அலசி எடுத்துடலாம். ஆரஞ்சு பழத்தை இந்த மாதிரி 3 பகுதியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 பீஸா நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுனால அந்த விதையை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். விதையை நம்ம பார்த்து எடுக்கணும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதை இருந்தால் கூட ஜூஸ் ஃபுல்லா கசப்பு தன்மை ஆயிரும். இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல வச்சு இந்த மாதிரி தோல் பகுதியை எடுத்துடலாம். அப்ப சாறு வேஸ்ட் ஆகாது, சாறு அதுக்குள்ளே விழுந்துரும். மிக்ஸில போடும்போதும் ஒரு டைம் பார்த்துட்டு போடலாம், விதை இருக்கான்னு பார்த்துட்டு. சில ஆரஞ்சு பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பா இருக்கும். ஸோ புளிப்பா இருந்தா கொஞ்சமா நம்ம இஞ்சி சேர்க்கலாம். தண்ணி ஒரு 1.5 கிளாஸ் ஊற்றிடலாம். வடிகட்டிடலாம். ஆரஞ்சு ஜூஸ்ல தேன் கலந்து குடிக்கலாம். கரும்பு சர்க்கரையும் சேர்த்து குடிக்கலாம். ஆரஞ்சு பழ ஜூஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.